அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு. இந்த புத்தாண்டில் ராஜயோகம், திடீர் ஜாக்பாட்டு யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும். ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் பயணம் செய்ய போகிறாங்க. நவகிரகங்களின் சஞ்சார பார்வை கூட்டணியை பொறுத்து எந்தெந்த ராசிகாரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசிக்கும் செல்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் விருச்சகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும், மேசராசியில் குருவும், கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறார்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இருக்கிறதுனால பணவரவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 8ஆம் இடத்திற்கு மாறுறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களின் செயல்கள் மனசை சங்கடப்படுத்தும். பங்கு சந்தை, கமிஷன் வியாபாரம் விருத்தியாகும். மாத பிற்பகுதியில் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை நிலை உண்டாகும். அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். உங்களை விட பெரியவங்கள்ட்ட சச்சரிவை தவிர்க்கணும். அதாவது கிரகநிலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், கடஸ்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலையெலாம் இருக்குது. அடுத்தது 8/1/2024 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். புதன் பகவானை ராசிநாதனாகவும் கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் லாபம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வருமானம் மூலம் உங்களுக்கு நன்மையெல்லாம் உண்டாகும். எதை விரும்பினாலும் அதை கிடைக்க வழி தெரியும். தொலைதூரத்தில் இருந்து வந்த தகவல்கள் நல்ல தகவலாக வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். பணியாளர்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க. தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த பண உறவு கிடைக்க பெறுவாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது ஒரு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் அடையும். சொல்வன்மை அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவிலாம் கிடைக்க பெறுவீங்க. பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்பீங்க. தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வரும். பயணம் செல்ல நேரலாம். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரியவங்களுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருக்கணும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து போனவங்க மீண்டும் தேடி வரலாம்.
மற்றவங்களை திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள்லாம் இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெறுவீங்க. விருப்பங்கள்லாம் கைகூடும். அடுத்த வரை அதிகாரம் செய்யும்போது கவனமாக இருங்க. வீண் பகை ஏற்படலாம். மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். மிருக சீரிசம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில் மேன்மை ஏற்படும். காரிய வெற்றி உண்டாகும். கவலையெல்லாம் தீரும். அடுத்தது நான் பார்க்க போகிறது திருவாதிரை. இந்த மாதம் பக்குவமான அணுகுமுறையினால் எந்த செயலிலும் வெற்றி பெறுவீங்க. என்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பாடுபடுவீங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். பண வசதி கூடும். அடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இந்த மாதம் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல் வரும். இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும். அடுத்தது மிதுன ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரிய அனுகூலம் ஏற்படும். அதிசமான கிழமைகள் வளர்ப்பிறை ஞாயிறு செவ்வாய், தேய்பிறை ஞாயிறு வியாழன். சந்திராசிரம தினங்கள் 12, 13. அதிர்ஷ்டமான தினங்கள் 5, 6, 7. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.